சுகஸ்வரூபிணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி குமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டும் வரம் தரே வேண்டும் வரம் தரே இன்னும் மனம் வல்லையோ வேண்டும் வரும் தர என்னும் மனம் வல்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாகஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி ஜெகஜனனி விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிமில் கனிந்து விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணோ குணாநிதியே குருவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய் கணநாதனே மாங்கனியை உண்டாய் கணநாதனே மாங்கனியை உண்டாய் கதிர்வே
கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 உருவத்தில் சும்மா மயங்கையிலே அம்மா, மனச பார்த்த காதல் தான் அம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. பக்கத்துல பார்த்த காதல் வேறதா, காசி தியேட்டர் உள்ளுக்குள்ள பார்த்த காதல் வேறதா. பிஜேபிக்கு போற காதல் திரும்புறப்போ முடியுது, டிஏபிக்கு காதல் வந்தா ஹோட்டல் ரூம் நடையுது. ஆட்டோ ஓட்டி சுத்துறப்போ கண்ணியமான காதல் உன் காதல் தானடா சகோதரா. சகோதரா சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. அந்த காதல் சீட்டு மாறி போனது, சேல வாங்கி கொடுத்த காதல் காரவாரி விட்டது. ஆபீஸ்ல வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது, அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்புள்ள 6 மணிக்கு நடந்தது. 100 ரூபா நோட்டை பார்த்தா தனித்துவமான காதல் உன் காதல் தானடா சகோதரா. சகோதரா சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 உருவத்தில் சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்தா காதல் தான் அம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. இது சரியா தப்பா, நல்லது ஏது கெட்டது ஏதுன்னு தெரியலையப்பா. நண்பா முருகா எனக்கு புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும்
கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. பணம்தான் இல்லைன்னா பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதான் இல்லைன்னா காதல் கூட இனிக்காது. பெத்த தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவேன் என்னாலும். என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அதில் வெளிச்சம் பெற உருகிறனா மெழுகு வர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, முருகா புரியலையப்பா. குடிக்கும் வேளையில் தான் மனசாட்சி முழுக்குதடா, குற்றங்குற சொல்லிக்கிட்டு மனுஷனதான் வலிக்குதடா. மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கம், அடனாயிரு பக்கம் அடி வாங்கும் இருதங்கம். இப்படியான்னு அப்படியான்னு சொல்ல முடியல, அதை சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல. என்ன பத்தி கண்ணங்கிட்ட கேட்டு பார்த்தேன்டா, நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, நண்பா புரியலையப்பா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து நிற்க. கோமாளி வந்தேனுங்க, சிரிக்க வைக்க நாட்ட செலிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க, சிரிக்க வைக்க உங்களை முழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி, ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்த முங்க, தண்ணிய போட்டுட்டான் பழிப்பு கொடுக்க வேணா சொல்லுறங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, எத்தனை பேரு இந்த எம்கேர நம்பி. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தே. அம்பளிப்பு கொடுங்க பங்காளி, வேணாம் சொல்லலை. தண்ணியை போட்டு என்ன சரக்கு அடிச்ச நீ, பக்கத்தில் வர்ற உசிரியே போதடா. வா நாளை காலையில் வந்து கொடு, இந்த 100 ரூபாயை வச்சுக்க, சரக்கு அடிக்க தேவைப்படும். அப்புறம் என்னை நோத்தாமான வையப்படாது. நீ அருமை, என்னைக்கு இந்த டாஜ்மாரை கடையை அடைக்கிறோமோ அன்னைக்கு தாண்டா எல்லாரும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அது வரைக்கும் பூரா குட்டிச்சவரா போயிடும். இங்கே வாரு டேய், தள்ளி உட்காருங்க. டான்ஸை பார்த்து நாளைக்கு போய் பரிச்சு எழுத போறியா? நீங்கள் என்னத்தை படித்தாங்க?
வானே வானே குடும்பத்தோட பானிபூரி வாங்கத்தான் வந்தியா? கிளம்பிட்டடா வெள்ளாட்ட குட்டி மாதிரி. பத்தலையா? டெய்லி அதே ஆடு ஒரு காரு. உனக்கு லூப்பு போடக்கூடாது, உனக்கு பூட்டு போடணும். சார்பு வச்சு கொஞ்சம் ஏற்ற முடியுமா? உண்மையிலே ஆர்.எஸ். சுந்தரம், நான் சிறு வயதிலிருந்து எத்தனையோ திருவிழாக்களை நான் பார்த்த ஒரு மைசெட்டு. நான் அதிகமாக நாடக உலகத்தில் நாடக மேடையிலே பாட்டு பாடி நடித்த ஒரு மைசெட்னா 75 ஆண்டு காலம் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு ஒளி ஸ்தாபனம்னா ஆர்.எஸ். சுந்தரம். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இவ்வளோ மூச்சு தம்மு கட்டி பாடுறனே, ஒரு 100 ரூபா தர மாட்டேறியா? இல்லை, நீ நல்லா இருக்கணும்னே, நீ நல்லா இருக்கணும். என்னடா இன்னும் தரலையாடா? ஓனர் தான். இந்த ஜட்டியில் கையை ஓட்டிட்டாப்புல. இப்படி வசூல் பண்ணா தாண்டா பண்ண முடியும். இந்த மெண்டல் பைய படம் வந்தேன். மிமிக்ரி பண்ணுறதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோண்ணா. சிங்கம் அப்படி வாடா, ரவுண்டாக இருக்கட்டும், இன்னொரு 500 வாங்கிட்டு வா. உண்மையிலேயே அவர் ரொம்ப ஒரு அன்பானவர். உள்ளே வந்து என்னை ரசித்த ஒரு மைசெட்டுக்காரர் எத்தனை பேர் இருந்தாலும் அதிலே ஒரு உரிமையாளர். இவ்வளவு ஒரு பணிவோடு பணிபுரியக்கூடிய மைசெட் ஆர்.எஸ். சுந்தரம் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு வசதியில் இங்கே உட்கார தேவையில்லை. அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க மாப்பிள்ளை. அப்புறம் இருந்து ஏன் உட்காந்துருக்காருன்னா யாரையும் நம்ப முடியாது. பாக்ஸை தூக்கிட்டு போயிடுவாங்க. வானே வானே, இன்னும் வீட்டில் போய் மிளகாத்தூள் அழுட்டு வானே. எம்கேஆர், நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக, எம்கேஆர் அன்பாலயத்துக்காக, கோவில் பாப்பாகுடி சின்ன கம்மாய் தெரு அன்பு தமிழ் உறவுகள் சார்பாக தங்களது நற்பணி தொடர சொன்னக்கருப்பையா சொன்னைக்கருப்பையா அன்பு உறவுகள் ரூபாய் 2001 நன்கொடை அளித்திருக்கிறார்கள். நல்ல இதயத்துக்கு நன்றி. பொம்பளை வேணாம் போ, நீ நல்லா இருந்தா போதும். வேணாம் 50 கொடுத்து கொட்டாயை சுற்றி சுற்றி வருவ விடிய விடிய. நோ, லேது லேது லேது. உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க மிஸ்டர் அஜித், உட்காருங்க. வெதரில் கல்ல வட்டி எறிவான். சார்பு அல்ல, கொஞ்சம் சார்பு வைங்க. அன்னை தந்தை தான் வணங்கி கோயில் பாப்பா ஊட்டி வந்திருக்க அருமை நல்ல சபை வணங்கி கோவில் பாப்பா ஊட்டி கிராமத்திலே என் கட்டண கட்டழகி. ஆறா வெண்ணமேன எதுக்கு வந்த? கட்டான கட்டழகி. பாதி வரிய மறந்துட்டான் பாரு. அவனால நகல முடியல. சிமுண்டு மூட அந்த தண்டி. ஆமாண்ணே. சோத்த கொரடா கொரடான்னா 7 சுப்பு அரிசியை தண்டு ஏப்ப கொடுத்துட்ற. அண்ணே சேர் சின்னமா இருக்குண்ணே. அது தலையில ஏறி உட்காரியா? அங்கே வரு கிளியாஞ்சட்டிக்கு என்ன இல்லாத மாதிரி. இவங்களை வச்சுக்கிட்டு நான் நாடகம் நடத்தி பாட உழைஞ்சேன். கோயில் பாப்பாகுடி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி நமக்கு சோன கருப்பு குடி இருக்காரு குங்கும பொட்டழகி. நமக்கு சோன கருப்பு குடி இருக்காரு குங்கும பொட்டழகி. அன்னை தந்தை வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி கோயில் பாப்பா குடி அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி லத்தீர்ந்துவோ நத்தீர்ந்துவோ வணங்கி அருமை வணங்கி கோவில் பாப்பா குடி கிராமம் ஜலிக்குது கட்டும் பறியுது எங்க சோன கருப்பு கால நின்று விளையாடுறதா. எல்லோ எல்லோ எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ. அல்வாக்கு சொல்லி வச்சா சோன கருப்பு எல மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா வாழ வச்சா. அல்வாக்கு சொல்லி வச்சா சோன கருப்பு ஏழ மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா. அல்வாக்கு சொல்லி வச்சா சோன கருப்பையா எல மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா வாழ வச்சா. ஏழ மக்களை வாழ வச்சா.
வச்சனமா ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி ஜாமி எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ அலுயர விச்சரோபா கரும்பு 18ஆம் படி பெரிய கருப்பு அலுயர விச்சரோபா அசையாது முடியறவா உனக்கு அசையாது முடியறவா அழுகிற விச்சருவா கருப்பு சேதுடா புடியருவா சேதுடா புடியருவா அலுயர விச்சரோபா அசையாதுடா கிநாட்டு என் கருப்பு முடியறவா எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ சரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிளவே வளர்த்து காரிமாடு 2 போட்டி நம்ம காரிமாட்ட 2 போட்டி சாரட்டு வண்டி ஓட்டி ஆதிக்கிழமை வளர்த்து சலங்க மணி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி அமனோ சரட்டு வண்டி ஓட்டி அங்கே ஜலக மணி மாடு ஓட்டி நம்ம ஜலக மணி மாடு ஓட்டி கேட்டவர தந்துரமா யசாமி அமோ கெட்டவரம் தந்திடுமா ஏ சாமி கேட்டவர தந்துரமா யசாமி 18 படியா எனக்கு அட குலசாமி எல்லோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஒரு திரண்டிருச்சு உள்ள கோயில் பாப்பா உடிக்கிறாமா தாய் உள்ளையா ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒரு திரண்டிருச்சு ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு ஓடு நாலு திரண்டிருச்சு என் மாமா அமோ நாடு திரண்டிருச்சு ஏ மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே இளையர மாமா கதம்போ நாடகத்தை அமோ தானே என் மாமா அதுக்குத்தான் ஞானமான ஆளுக முன்னாடி உட்காரணும் இவ்வளோ தூரத்துக்கு முக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கானே ஒரு கைதட்டை கட்டி விடுவார் ரொம்ப ரொம்ப நன்றி. போய் எந்த ஊர் சொந்த ஊர் உள்ளூரா நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. உன்கிட்ட காணிக்க வாங்குறதுக்கு நான் 18ஆம் படி கோயில் பூஜாரியா உனக்கு நான் 500 ரூபா தர்றேன் உன் குடும்பத்தை காப்பாற்று குடியை நிப்பாட்டு வெதரில் சுட்டு போடுவாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கம் உயிரணும் அண்ணே பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பசித்தோருக்கு உணவு கொடுப்பதிலும் சரி பாசத்திலும் சரி வீரத்திலும் சரி உலக நாட்டுக்கே பயங்காட்டிய என் உயிர் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். பொங்கப்பானையில் பொங்க வைக்காமல் குக்கரில் பொங்க வைத்து விசில் அடைச்சு வீட்டு முகட்டில் அடித்து புருஷன் மூக்காந்தரில் அடித்து கரும்பை கடிச்சுக்கிட்டே எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய தாய்மார்களே உங்களை தாத்தா நீங்கள் பொங்க வச்சுட்டாலும் புழு புழுன்னு இருக்கும். எங்கே பொங்க வைக்கிறிய மண்பானையில் தான் பொங்க வச்சுன்னு சொல்கிற ஒம்புல இருந்தால் கை தூக்குங்க மேடம். உன் கையை ஒடிச்சே வருவேன். தாத்தாவை காலி பண்ணிட்டு மண்டையை தூக்குறியோ நல்ல தண்ணி சார மாதிரி வந்துக்கிட்டு அந்த காலத்தில் வச்சுருப்பேன்.
இந்த காலத்தில் இங்கே வாரி என்னை கண்டுக்கிறவே இல்லை. 2 பேரும் மாட்டுத்தாளில் பசு கிடைக்காத ஆளுக மாதிரி இருந்தா பெரிய தாள் நகைக்கடை அதிபர் மையன் திரும்பி பார்க்க மாட்டேன். இந்தா இவங்க 2 பேரும் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. நக்கல் பண்ணுறியா ப்ரோ? போ போ, சட்டி ஓட மட்டும் நடப்பேன். என்னத்த சொல்ல, வாப்பா தம்பி வாடா, பொம்பளை பிள்ளை பார்த்துட்டு போடா. ரைட்டு, ஒன்றும் சொல்லக்கூடாது. பாலுகன்னு சொல்கிறான், காலி பண்ணிடுவாங்க. ரொம்ப ஒழிக்குதா? மெதுவாக செய்வாய். அதை கிளம்பிட்டேன், கடலை ஆனை. அன்னை தெரசா யார் என்று யாருக்கு தெரியும்? எத்தனையோ கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள், அனாதைகள்லாம் வளர்த்த ஒரே ஒரு பெண்மணி அன்னை தெரசா. பசித்தோருக்கு உணவு கொடுத்து அவர் இறந்த பொழுதும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கேப்டன் விஜயகாந்த் ஐயா. ஒவ்வொரு மனிதனும் என்ன சித்தியா ஜெயிச்சிருச்சா? ஒவ்வொரு மனிதனும் பொறுமை அவசியம். பொறுமையா வாழ்ந்தாத்தே இனிமேல் காலத்துல வாழ முடியும். போராமை இல்லாத ஊர் இருக்கா? கிடையாது. பொறாமை நிறைந்த உலகத்திலே அதையெல்லாம் சகித்து கொண்டு போட்டி ஓட்டு வாழ தெரிந்த ஒவ்வொரு தமிழனும் பிழைத்துக் கொள்வான். அவன் எப்படி சொல்றான், அவன் எப்படி சொல்றான்னு வீட்டுக்குள்ளேயே படுக்க வேண்டியதே மைத்த பிடிங்கிற மாதிரி இருக்கும். உலகம் எல்லாமே மாறிக்கிடுச்சு. அதே மாதிரி ஒற்றுமை அவசியம். நீங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பி தான். ஏய் உட்காருப்பா, நல்ல டைலாக கடுத்துவிட்டேன். பாசு லூசுன்னு. பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் ஆத்தா, கட்டின கணவன் யாருன்னா உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா அம்மாவாக உங்களை பாதுகாக்கிறது புருஷன்தான். பூரா நினைக்குது அவங்க என்ன வேலை ஆத்தாக்கி. ஏன்னா அப்பெல்லாம் பொண்டாட்டி புருஷன் சொல்கிறத கேட்டாள். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஐயாலாம் ஏய் பட்டுக்கிழவி அப்படின்னா எங்கள் ஆத்தா அப்பத்தா சேலையே அவுந்துடும், குளிச்சுட்டு கிடக்கு, பயந்துட்டு ஓடியார. ஆனால் 13 பிள்ளைய பத்திருக்கா. இட்ஸ் வெரி டேஞ்சர் ஒர்க். என்னப்பா அப்போ வண்டி 120 போயிருக்கானே. அது பழைய காலத்து டிஎஸ்பிடிடா, மைலேஜ் கொடுக்கும். இப்போ பூரா தண்ணியை போட்டு முண்டை ஒரு உள்ளே பத்திருக்கேன். அந்த ஒரு உள்ளையும் மருதமணி மாதிரி இருந்தா வெட்டி இழுத்து தலை கண்டங்கருவ மாதிரி இருக்கு. என்னத்த சொல்ல, இந்த வாரு இவெல்லாம் கஞ்சி குடிக்காம இங்கே வாரு, எலும்பு சிராக்ஸ் எடுத்தா கூட எலும்பு விழுகாதடா. குழந்தைகள் நல்லா ஊட்டி வளங்க. ஏன் அந்த காலத்துல 13 உள்ள வத்தாலும் வளர்த்தாங்க அப்படின்னா, வெற்றிக்காரன் செகுல்ல அரை வாங்கி மாட்டுத்தாமில் போய் ஏறி வண்டி ஏறி போறேன் பொத்துக்கிட்டு எவன் கூடி கட்டான்னா உனக்கு வெத்தலை தின்னுக்கிட்டே இருக்கணும். காலி செம்பரியம் குட்டி அகத்து கொலையை தின்றது மாதிரி மொச்சக்கணும். அதுல வெக்கமயிர் இல்லாம பாட்டில் ஊற்றி வச்சுக்கிறாரு எச்சிய. அதை ஒரு ஊர்ல ஒருத்தன் சருப்பத்தை நினைச்சு குடிச்சு அந்நேரம் 108 ஏற்றிட்டு போய் நாசமா போனவன். உண்மைதான். பாட்டில் புளிச்சு துப்பி வைக்கணும்னா அவன் போதையில் இருந்திருக்கேன். சர்பத்து இருக்கு அப்படின்னு குடிச்சு விட்டா எச்சின்னு சொன்ன உடனே கிடுக்கிட்டு விழுந்தது. சி இல்லை எல். குழந்தை வளர்ப்பது இந்த காலத்து தான் சொல்லி வாய முடியல. குழந்தை எங்க அக்கா குழந்தைய தூக்கிட்டு போகுது. எல்லாமே எனக்கு கண்டென்ட்டாகத்தான் அமையும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகிற சிறுவர் சிறுமிகள்லாம் சொல்கிறேன், வீட்டு பாடத்தை படிங்க. மயிரை படிப்போம்ன்றேன். அவன் எங்கே படிக்கிறாங்க? வந்தவனே கேம் விளையாடுறாங்க. ப்ரீபேட் ப்ரோ, உங்கள் சைடில் வரேன் ப்ரோ, ப்ரோ கவட்டுக்குள்ளே வரேன் ப்ரோ, ப்ரோ மாடியில் ஏறேன் ப்ரோ. ப்ரீபேடு விளையாண்டேன்னா உன் செகுல் அந்து போகும். நீங்கள் எல்லாம் படித்து பெரிய பெரிய மகாநாகன் அரசு பள்ளிகளை படித்து அரசாங்கத்துக்கே மிரட்டி விட்டார் ஒரு தமிழே. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேக்கெரும்பில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இப்படி நீங்க கைதட்டு வாங்கணும். எங்க வாங்குற? பூரா கணேஷ் கோயிலுக்கு நான் ஏன் அலைகிறேன்? இந்த வாரம் சிரிப்பை பாருவேன். அதுல ஒரு பழக்கம் வச்சுக்கிறேன், கோயில் இல்லாட்ட மண்டை காயுமா, காஞ்சா போய் அரைச்சிட்டு வா. அது என்ன மிளகாத்தூளா? மண்டை காயுதுன்றேன். மாப்பிள்ள கோயில விடுவேன், மண்டை காயுது, ஒரு ஓட்டு கூடு. அவன்
என் கிட்னியை கூட எடுத்து கொண்டு விளையாடு, நான் போயல. சீரட்டு ஒரு வாய் பூன்னு என்ன உலகம் பூரா அப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு பழக்கங்கள், தீய பழக்கம் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்கு, நல்லதை சொல்லிக் கொடுக்க நாட்டில் ஆள் இல்லை. ஆல்ரவுண்டுக்காரன் கைதட்டேன் இருக்க, ஆள் ஊரம் கிருன்னே இருக்க. நல்லது ப்ரோ, நீ சாஞ்சிட்டியாடா லேகிய விற்கிற மாதிரி கேப்பிடலாம். ஆயகலை 64 கலை, அதுல அழியா கலையாம் நாடக கலை. நாடக கலைஞர்கள் நம்பி இருப்பது இந்த தமிழ் உறவுகளை நம்பி. நாடக கலையை தொடர்ந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேர் பாதத்துக்கும் எத்தனை தடவை தொட்டு கும்பிட்டாலும் எம்கேஆர் ஈடாக மாட்டேன். நீங்க தான் பெரியாள். நான் உதவி செய்யலாம், ஏழவாளையில காப்பாற்றலாம், நான் பெரியாள் அல்ல. இந்த உலகத்துக்கு என்னை 10 மாதம் சுமந்தெடுத்து எங்க ஆத்தா முத்துவள்ளி தான் பெரியாள். அதே பெரியாள். எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், எல்லாருமே சமமா வாழ்ந்துட்டா இந்த உலகத்துல பசி கொடுமை வராது. வாழ விடுவோமா? எங்கே வாழ விடுவ? ஏதாவது ஒன்று குறை சொல்லாம வேணாது இருப்பானா? அவன் பாவம் கொத்தனார் வேலை பார்த்து சாரத்தில் ஏறி சிமுண்டு கையெல்லாம் பொத்து பொண்டாட்டிக்கிட்ட நோத்தாங்குமான்னு பேச்சு வாங்கி கண்ட வயட்ட 10 பைசா வட்டிக்கு வாங்கி ஒரு பைக்கு வாங்கிட்டு வருவேன். வாசலில் போய் எலுமிச்சம் போல சூடம் பற்ற வைக்கும்போது 2 பேரும் வந்து பேசுவாங்க. என்ன வண்டி? ஹீரோ ஹோண்டா. ஹீரோ ஹோண்டா நல்ல வண்டி தான். அன்னைக்கு எங்கள் மச்சான் அப்படி தான் வண்டி எடுத்துட்டு போனால் திடீர்னு கிழிச்சு பிடிக்கலையாம்ப்பா. பிடிக்காமல் போய் பெரியாரில் ஒரு ஆட்டோவில் விட்டு போகும்போது இந்த டயர் வெடிக்குதாம்ப்பா. இது எவனா சொல்லுவானா? பொம்பளையால் அதே மாதிரி தான். பால் காய்ச்சுக்கு போனோமா, உப்பு மிளகா வாங்கி கொடுத்தோமா, மொய் செஞ்சோம்னு இருக்கக்கூடாது. அங்கே போயிட்டு பெரிய இன்ஜினியர் மக மாதிரி வீட்டை சுற்றி பார்க்குறது. அவன் கடை வாங்கி வீடு கட்டியிருப்பேன். இந்தா வீட்டை அண்ணாந்து பார்த்துட்டு சீலிங்கு தூணுக்கல் எத்தனை கல்லுக்கா? 7 கல். சமய கட்டு இங்கே வைக்கக்கூடாதுக்கா, புகை அடிக்க. அதை இடித்து கொண்டு போய் மாடு தாவலில் கட்டி வைங்க, புழு புழுன்னு இருக்கும். சிச்சுக்கங்க வைக்க போயிடலாமே. சைட் ஃபார்வர்ட் நோட்டீஸை கொடுக்க சொன்னா வால் போஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இதை வாசிக்கிறதுக்குள்ளே நான் கிறங்கி கிருத்து போவேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, யாரை பார்த்து நம்ம போராமை அடைவதை விட ஒருத்தரை பார்த்து போட்டி ஓட்டு வாழ தெரிந்தவன் தான் உண்மையான நான் வணங்கக்கூடிய சோனா கருப்பு. செய்யுங்க. இந்த இடத்துல முள்ள வெட்டி அடைக்க முடியுமா? ஒரு மணி நேரம் என்னை ஒரு புள்ளையும் கண்டுக்கலையே. என்னமோ நான் வாரச்சிட்டு பிடிக்க வந்தேன் மாதிரி நீ என்கிட்ட வாங்கின மாதிரி இருந்தா எவனோ சிவப்பு சட்டையை போட்டு நிற்கிறேன் லூசு போயிட்டு போறீங்களே. என்னத்த ஏன் நீ பொத்து? வாகன ஓட்டிகள் இந்தாங்க அண்ணே ஆட்டோ ஓட்டுறியானே, அப்ப எது காக்கி சட்டை ஓடுற? சட்டை எல்லாம் ஓட்டிருக்கேன். உட்கார். வாங்க ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. நீங்க எல்லாம் ரேஸ்ல வரணும். முததாண்டா வண்டி எல்லாம் முட்டு காண ஆரம்பிச்சு. இப்போ வண்டி டயர் ஊரா டிராக்டர் டயர் மாதிரி இருக்கு. பயலுக இருட்டு நேரம் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கிரு புருண்டு பக்கத்தில் ஒரு வயசான ஒரு கட்டிலோட விழுந்து பூக்காந்தல்ல அடிச்சு 108 வந்துருச்சு. எப்படி விழுந்து என்னன்னு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன், டர்ரு புருண்டுச்சு. நான் கூட நல்லா போதே வருதுன்னு விழு. இந்தாங்க அண்ணே, இதுதான் உண்மையான வண்டி. இன்னி நேரத்தில் எங்கே வர போட்டு போனேன். ஸோ கடமைக்கு ஒரு அளவு இல்லை. மணி என்ன ஆகுது? வர போட்டு போனே இல்லை எவன் மாமணி துரத்து விட்டு வந்துட்டியா? டிவிஎஸ் 50 நான் 2 வீலர்னு ஓட்டி பழகினது டிவிஎஸ் 50 தான். வீட்டு வேறுன்னு 15 தாண்டாது. எங்கள் அப்பா போய் திருச்சி போயிட்டு வர சொல்லுவார். ஒரு நாள் ஆகும்டா, வயறு அந்துக்கிறேன், பல்ல கடிச்சுக்கிட்டே வீட்டு வேறுன்னு போவேன். இப்போ புருஷன் பள்ளத்தூர் அடைக்கான், பொண்டாட்டி உயரத்தில் அடக்கும். இங்கே புருஷன் சொல்கிறேன் பெரிய வண்டியில் போகும்போது, ஏய் பிரியா நல்லா இறுக்கி பிடிச்சிக்க. அது அவன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அங்கே விடிடி சீட்டை பிடிச்சிக்கிருச்சு. டர்ரு புருன்னு போனவே பெரியாரில் விழுந்த ஒம்பளையே காரியா வீட்டில் போய் தேடி இருக்கேன். பிரியா ஆளை காணா, மைத்த புடுங்க காணா. உன் தாலி வாங்கிட்டு போடா வெண்ணமேனே, நான் இங்கே விழுந்து செப்ப இறங்கி போய் கிடக்கேன்.
ஏன் டூ வீலரில் போகிறவங்க தலைக்கவசம் அணிங்க, அதிக வேகத்தில் போகாதீங்க. ஒரு வேளை அவசரம்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புங்க. ஏன்னா ஒவ்வொரு தமிழனுடைய உயிரும் விலை மதிக்க முடியாத ஒன்று. உங்களுக்கு எம்கேஆர் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு சொந்தம்னு சொல்ல நீங்கள்லாம் வேணும். எங்கள் ஆத்தாமார்கள்லாம் இல்லைன்னா நாங்கள் கிடையாதுதா. ஏன்னா உங்களை மாதிரி யாருமே லோனு வாங்கி வைக்க முடியாது. அந்த லோனு இந்த லோனுன்னு வாங்கி வச்சிடுற. லோனுக்காரன் 5 மணிக்கு வர்றதுக்குள்ள நீ 4:30க்கெல்லாம் போய் வேலிக்கிறவங்க உட்காந்துக்க. பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிடுது, லோனுக்காரர் வருவார், வந்து கேட்டால் அம்மாவுக்கு குது குதுன்னு வருதுன்னு சொல்லுப்பா. அப்பாவை கேட்டால் என்னம்மா சொல்கிறது, அப்பாவுக்கு விடக்கு விடக்குன்னு உதஞ்சிட்டாருன்னு சொல்லு. என்ன மயத்துக்கு வாங்குற? கணவர் எவ்வளோ தூரம் எவ்வளோ காசு கொண்டு வராரோ அதை வச்சு சிக்கனமாக வாழ தெரிந்த ஒவ்வொரு தமிழச்சியும் பொழைச்சிக்கிருவ. நீ பாட்டுக்கு வட்டி வாசிக்கு வாங்கினேன்னா கடைசி வரைக்கும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையிலே 2 மட்டும் இருக்கக்கூடாது. ஒன்று உடம்புல நோய் இருக்கக்கூடாது, மற்றொன்று கடன் இருக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் இல்லைன்னா நீ எங்கேயாவது பொழைச்சிக்கிருவ. நான் சொல்கிறது உண்மை. இன்னைக்கு பேப்பரை எடுத்துக்கிட்டோன்னா கடன் சொல்ல தாங்காமல் குடும்பத்தோட தற்கொலை. நம்ம தமிழ்நாடு எதை நோக்கி போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டாத்தான் நீங்கள் பொழைக்க முடியும். இன்னைக்கு சொல்கிறேன், 80 வயசு கிழவன் 8 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணுறேன். தமிழகத்தில் நடக்குது ஐயா. அதே மாதிரி என் தாய்மார்கள் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே உங்கள் பிள்ளையை பாதுகாப்பாக வழங்க ஆத்தா, நல்லா இருப்பிய. அதே மாதிரி செல்ஃபோனை கொடுக்காதீங்க. செல்ஃபோனில் அவன் பாட்டுக்கு பொம்மை படம் பார்க்குறேன், உன் மயன் பொம்மை படம் பார்க்குறேன்னு தள்ளுவேன். திடீர்னு நீக்கூறக்காரன் வந்துடுவேன். வந்துட்டான்னா அவன் வந்து ஓன்ட்ட காமிப்பேன், என்னம்மா தம்பி மயிரை பிடுங்க. என்ன இந்த நீக்குற கரைக்கு எப்படி இருப்பாங்க? இந்த இவனை கழிச்சுக்கிட்டு பாரு. ஒரு மைசெட்டுக்காரர் இவ்வளோ சிரிக்கிறாருன்னா இன்னும் ஒரு 500 ரூபா செத்துச்சுன்னு அர்த்தம். சார்பு வைக்க முடியுமா? அவங்க சிரிக்கணும்டா வெண்ணமேனே. இங்கே வர மென்ட்டுக்கிட்டே தான் தாயினி வேற சிலைப்பு கண்ட மாதிரி. வாங்க ப்ரோ போங்க. நான் சொன்ன வண்டி இந்த வண்டி தான். பக்கத்தில் இருக்காலும் நல்லா பிடிச்சிக்க, ஏதுக்கு கப்ளிங்க பிடிச்சிக்க. ஓஸ் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசம் வந்தான் சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். நெய் தேங்காய் கொண்டு கிட்டோம் வாரா, நாங்க நெய் தேங்காய் கொண்டு கிட்டோம் வாரா, நாங்க நிம்மதியா வாழத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை ராணி மலை விறகு மலை 5 மலை. கொல்லி மலை விராலி மலை விறகு மலை 5 மலை. கொல்லி மலை ஏ ராணி மலை ஏ விறகு மலை ஏ 5 மலை. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அந்த 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. கை தட்டின ஒரு ஆளுக்கு நன்றி. இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமான தெய்வம் யாருன்னா ஐயப்பன் தான். முறிய 2 கொண்டாட்டி, அவரும் சைவந்தேன். ஓம் சக்தி பராசக்தி சொன்னவனே சிரிச்சிருவீங்களே. நான் தான் சமீபத்தில் சொன்னேன், ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு போகிற பொம்பளையே பஸ்ஸில் குத்தாட்டம் போடாத, ஆத்தா வேலுக்கம்பட்ட குத்திருமுட்டேன்.
கடைசியில் ஒரு பெரிய நீல பசவே சாச்சிட்டாங்களே. உண்மைதான். ஒரே ஒரு விஷயம், மாலை ஓட்டு போங்க, ரொம்ப பயபக்தியோடு போங்க. உங்களுக்கு என்ன அப்படி பாட்டு கேட்குது உணர்ச்சியா? பொம்பளை ஆளுக்கெல்லாம் செல்லாத்தா வாட்சி தொலைச்சிடாத. ஆமாம், நீ பாட்டுக்கு தள்ளி இருமல் அடி அடிப்ப. செல்லம் மாறியாத்தா, இது சாமி பாட்டு. கருணை உள்ளம் கொண்டவளி கருமாரியம்மா, இது பாட்டு. இந்த 2 பாட்டு பாடின உடனே பொம்பளைய ஊரம் டிரைவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. மிஸ்டர் டிரைவர், என்னங்க மேடம், ஓம் சக்தி என்ன சக்தி, இந்த பாட்டு போட்டிங்கன்னா வண்டியை கொண்டு வீட்டுக்கு போயிடும். குத்து பாட்டு. எப்படி பாட்டு சக்தி? கட்டிப்பிடிடான். நிலா காயுது. அவன் காஞ்சி போய் தான் வந்திருப்பேன். அவன் உடனே கிளம்பிடுறான். நிலா காயுது உடனே எதுக்கு நேரம் நல்ல. அவன் நானே பொண்டாட்டியை விட்டு 7 நாள் ஆச்சு, எங்கே காயுது? கீருக்கு பதிலாக அவன் செல்ல போட்டு ஆடிக்கிட்டு இருப்பேன். கடைசியில் போய் சிங்கு சக்கான அவன் முன்னாடி போய் கையை நீட்டினா கொண்டு போய் புளிய மரத்தில் விட்டு செய்யலாமா? இந்துக்கள் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் துடியானவை. நாங்கள் பரம்பரை கோடாங்க. நாங்கள்லாம் ஒரே ஒரு விஷயம், பக்தியோடு பயபக்தியோடு ஒரு மனதோடு யார் ஒருத்தர் எந்த கோயிலுக்கு போனாலும் நீ கோயிலில் போய் வணங்குற நேரம் நீ வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சாமி வீட்டில் வந்து நிற்கும். இதான் ஒன்று. நீ குத்தாட்டம் போடுறேன் ஆம்பளைய ஊரான் என்ன லேசா மாலை போட்டுக்கிட்டு மனதில் எவ்வளோ வேதனை தெரியுமா? பஸ்ஸில் போகும்போதே பார்த்தா பையில் 15 பிஸ்கட்டு பாக்கெட்டு, குருவி ரொட்டி எல்லாம் இருக்கு. அவனுக்கு செலவு காசு இருக்காது. போகும்போதே புலம்பிட்டு போவேன். பழனிக்கு போகிறவர் அவன் காளியப்பனுக்கு நம்ம 5000 செஞ்சோம், அவன் சாத்துக்குனியா ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டேன். கண்டாலுமே பொண்டாட்டி வேற வளைய கேட்டா, மயன் சேஜிபி மண்ணலி போடுறது மாதிரி கேட்டேன். என் தலையில் மண்ணலி போட்டு வேற கடல். ஆமாம், சும்மா இருக்க மாட்டேன். கவலை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது உலகத்தில். எல்லாத்துக்கும் கவலை இருக்கு. இவ்வளோ நேரம் இந்த நாடகத்தை இன்னைக்கு தியேட்டரு எப்படி எப்படியே மதுரைக்குள்ளே வந்துருச்சு. படுத்துட்டு பார்க்குற மாதிரி, காலை தூக்கிட்டு பார்க்குற மாதிரி. அந்த தியேட்டர்லேயும் சில பேர் விழுந்து மூக்காந்த அடிவட்டுறான். படியில் போகும்போது பூரா நல்லா ஆம்பளை வைக்கிற மாதிரியே போவாங்க. அதுலேயும் சில கிருத்திரம் முடிச்சவங்க இதில் உட்காருவான், எந்த மயிரும் தான் பார்ப்போம். தெரியும் அந்த அண்ணே தண்ணி கண்ணும் பொரியெல்லாம் வாங்கிட்டு போறேன்னா சரக்கு போடத்தானே, வேற என்ன பிள்ளையார் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ண போற? ஆனா 2 வருஷத்துக்கு டாஸ்மாக் கடை அடைப்பு என்று தமிழகத்தில் சொன்னால் எல்லாம் ரெடியா இருக்க சாராயம் காய்ச்சறதுக்கு. பிளாக்கில் வாங்குறதுக்கு அவன் திரியறத பார்க்கணும் தான். ஒவ்வொரு ஆளாக பார்ப்பேன், பார்த்து வாடை எடுப்பாங்க. ஆஹா, இவன் தண்ணியை போட்டிருக்கேன், அப்போ பிளாக்கில் ஓடுறது உனக்கு தெரியும். சைஸாக கேட்பாங்க. ஏன்னா பிளாக்கில் எங்கேயாவது சரக்கு ஓடுதா, அவன் 50 ரூபா வெட்டினேன்னு பண்ணிடுவேன். 100 ரூபா தர்றேன். இவன் வாங்க போகிறவே அவன் நிறைவு அதில் வருவேன். கொடுத்து விட்டவே பொத்திக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்க கெடுத்துக்கிறாதிய. மேடையில் குடியை பற்றி ஏன் எம்கேஆர் இவ்வளோ தூரத்துக்கு ஆதங்கப்படுறாரு சொல்கிறாருன்னா, எம்கேஆரும் 7 ஆண்டுக்கு முன்பு பெரியங்கொண்ட ஒரு குடிகாரன். ஏன் குடித்ததுனால சொந்தத்தை இழந்துருவான், பெத்த தாய் தகப்பனை மனதை வேதனைப்படுத்துவான், கட்டின மனைவி கண்கலங்க நிற்கும். இந்த குழந்தைகள்லாம் போய் நம்ம தீமண்டை வாங்கிட்டு வர மாட்டோம், அடுத்த வீட்டில் கையேந்தக்கூடிய நிலைமை வந்துடும் குடிக்கிறதுனால. எல்லாருக்கும் சொல்கிறேன், பிறவி என்பது ஒரு தடவை, அதிலே நீங்களாத்தான் திருந்தி வாழ வேண்டும் என் அன்பு உறவுகளே, தாய்மார்கள்லாம் சொல்கிறோம். நான் அயல் நாட்டுக்கு போகும்போது, சிங்கப்பூர் மலேசியாவெல்லாம் ப்ரோக்ராம் போகும்போது, நான் அங்கே உள்ள பெண்மணிகள் ஆண்களுக்கு நிகராக சீரட்டு அடிப்பாங்க, குடிப்பாங்க. இந்த தமிழகத்தில் பிறந்த என் தமிழச்சி எம்கேஆர் தலை வணங்குறேன். உண்மையிலே அதுக மாதிரி யாருமே இருக்காது. சூப்பர், உன்னை போட்டு சூம்பிருன்னு இரு.
எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆம்பளையெல்லாம் கவனிங்கப்பா. நம்ம தண்ணி அடிக்கிற மாதிரி பொண்டாட்டின் தண்ணி அடித்தா நம்ம நிலைமையை யோசிச்சு பாருவேன். நீ ஒரு புல்லு சாப்பிட்டு வர்ற, பொண்டாட்டி ஒரு பக்காடி இல்லாமல் நான் சாப்பிட்டு அப்படி சேரில் உட்காந்துச்சுன்னு வை, நீ வந்தவனே என்னடி கோத்தாண்டா, அது என்னடா அம்மா பெத்த உள்ளே ஊரா, ஏ அம்மா ஏ அப்பா ஏ அம்மா ஏ அப்பா, கடைசியில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப டிவியை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே செம்பு நிறைய தண்ணி மோந்து கொடுத்து என்ன சாதி என்ன மதம் இதெல்லாம் பார்க்காம அடுத்த வார்த்தை சாப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடிய புனிதமான குணம் எங்கே இருக்கிறதுனா தமிழகத்தில் பிறந்த தமிழச்சிக்கிட்டு தான் இருக்கு. பொம்பளையாளை பற்றி தானே சொல்கிறேன். அப்படியே இருக்கையில் ஏன் மேடம் சீரியலை கருத்து விட்டாங்கன்னு மனசுக்குள்ள வயிறியா? சீரியல் பாருங்க தாய், ஒவ்வொரு சீரியலும் நீ விடாம கரண்ட் போனாலும் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு சீரியலை பாரு. மாசம் மாசம் 1 லட்சம் ஏத்துறாங்களாம், அதை பாரு. சீரியலை பார்த்துக்கிட்டே பொம்பளைய ஊரம் கட்டி பிடிச்சி டிவியை அழுகுற தப்பு மேடம். டிவியை அழுகக்கூடாது, டிவி சென்சார் போயிடும். யாரும் சீரியலில் செத்து போனால் மொத்த பொம்பளையும் பாப்பா கோயில் பாப்பாவுடைய நீர்மாலைக்கு போயிடும். நீர்மாலைக்கு போய் ட்ரம் செட்டுக்கிட்ட ஆடி மாரடிச்சு அழு. நம்ம எதா இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்கு தவிர அதில் வெறி கொண்டு இருக்கக்கூடாது. நாடகமாக இருக்கட்டும், எந்த கலையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோடு பார்க்க வேண்டும். அதுவே பெருங்கொண்ட ஒரு வெறித்தனமாக இருந்தால் அது சூதாட்டமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சாங்கு பாடுறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க சம்பளத்துக்கு 3 வெத்த வேலைக்கு வச்சிருந்தேன். மதுரை டவுனுக்குள்ள விட இடமெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 5 ஏக்கரை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா படக்குன்னு பணக்காரன் ஆக முடியாதுன்னு கீகாட்டு சொந்தக்காரன் சொன்னதுனால பெரியாரில் ஒரு ஆபீஸை போட்டு ஒரு 5 பேத்த வேலைக்கு வச்சிருந்து 100க்கு 10 பைசான்னு வட்டிக்கு விட்டுருந்தேன். பார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன். பாண்டி கோயிலுக்கு கிடாவட்டுக்கு போக டாட்டாசி 1 வச்சிருந்தேன். பொண்டாட்டி பிள்ளைக்கு சேர்த்து 350 ரூபாய் நகை வச்சிருந்தேன். எல்லாமே இருக்குன்னு நம்மளை எவனும் போடு தள்ளிடுவாங்கன்னு 10 பேத்த அருவா கம்போட தண்ணி ஊற்றி கூட சேர்த்து வச்சிருந்தேன். இம்புட்டு சொத்துக்கள்லாம் இருக்கு, வீட்டுக்கு போனா பொண்டாட்டி நசனசன்னு பேசுறான்னு அறந்தாங்கில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். பாட்டு அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அரே அல்லா, குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. கமான் அதை நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து நம்ம எண்ணி பார்க்கல. எண்ணி பார்க்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே
கண்ட கண்ட பாலாதி சரக்க வாங்கி அடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. 25 வருஷமா கட்டின மனைவி, பெத்த தாயுத பெண் சொந்த பந்தம், பழகின நண்பர்கள், பார்த்த வேலை இதெல்லாம் பெருசு கிடையாது. 25 வருஷமா இந்த சரக்கு தாண்டா உலகம்னு தொடர்ந்து வெறுவயத்திலேயே குடிச்ச என் தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. அரே ராமா, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. புதியா குடிக்கும் போது மேல பறந்தோம், நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா, இருக்க இருக்க கொள்ளுதாடா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அதை நானும் கேட்கல, முதல்ல நானும் கேட்கல. அதை நானும் கேட்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி மூக்குத்தியே செத்து வாங்கி அடிச்சதுண்டு. பொண்டாட்டி மூக்குத்தியே கேட்டு வாங்கி அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்தில் நமக்காக வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே, இனிமே நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாதுன்னே. இது நல்ல மனுஷங்க பூராமே நாடகம் பார்க்க உட்காந்த ஆளுக. நல்ல பாட்டா படிக்கிறேன், எம்கேஆர் நல்லா இருக்கணும்னு நினப்ப. லேசு வாசா கட்டிங்க போட்டு வந்தாலும் இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடினேன், கண்டாளி மையன் என்னை வைவ அப்படின்னு கோத்தாங்கம்மானு வஞ்சாலும் என் தாய்மார்கள்லாம் மன நிம்மதியோடு கண்ணீர் வடிக்காம 100 ஆண்டு காலம் வாழணும்னு மேடை மேடைக்கு எல்லாத்தையும் உதுத்து புட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. ஏதோ சும்மா குளிர் கைதட்டுறீங்க ப்ரோ, ஏதோ பாடி விட்டாங்க. என்ன கரத்திலும் பொன்னரமாலங்கக்கூடிய நன்னகரமாய் இங்கே இந்த ஜோனக்கரப்ப சாமி அருளோடு பாட்டம் பூட்டேன் ஆண்ட காலத்தில் இந்த சாமியை கண்டெடுத்து இன்னைக்கு நம்மளெல்லாம் ஒற்றுமையாக வணங்க வச்சது யாருன்னா முப்பாட்டைங்க தான். இங்கே உள்ள பெரியோர்கள் சொல்படி நம்மளை கேட்டு, ஏன்னா பெரியவர்கள் இருக்கும்போது அந்த அருமை தெரியாது. இந்த விழாவை நடத்தக்கூடிய பெரியவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் அத்தனை பேருக்குமே பாதம் தொட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா அவங்க எல்லாமே நான்லாம் கிடையாது, உண்மைதான். ஏன்னா பெரியவங்க மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில ஆள் என்ன பண்ணுறீங்கன்னா, பெரிய ஆள் இலவட்டம் தண்ணி அடிக்கும் போது எச்சியை தொட்டுக்கிட்டு போகிற பெரியப்பாவுக்கு 2 அவுன்ஸு ஊற்றுறான்ற, அவன் 2 அவுன்ஸை குடிச்சு விட்டு உன்னை தூக்கி போட்டு பொழக்கிறேன், அதில் அழுதுகிட்டு வர்றேன். ஏன் பெரிய ஆள் மாறி இருந்துட்டா சிறியவரெல்லாம் சிறியவராக இருப்பார்கள். இந்த காலம் மாறிக்கிருச்சு, அதனால நம்மளே ஒதுங்கிக்கிறோன்னு. வானே என்னண்ணே தலைப்பா கட்டியிருக்க, வெங்காயம் மூட ஏற்ற போறியா? சரி சரி. மதுரை மாவட்டம், மதுரை வடக்கு தாலுகா கோயில் பாப்பாவோடி கிராமத்திலே
நம்மளை எல்லாம் காத்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சொன்ன கருப்பசாமி உற்சவ விழாவை முன்னிட்டு கிராம 13 கரைகாரர்கள், சாமியாடி வகைராக்கள், பூசாரி வகைராக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், சுற்றுவட்டார அன்பு உறவுகள் பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக்ஸ் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி சிறு வயதிலேயே தாள கலைஞராக நாடக உலகத்திலே உருவெடுத்து பிறகு நகைச்சுவை நடிகராக தோன்றி அவருக்கு தெரியாத நாடகமே கிடையாது. அப்படி ஒரு ஆசான் எங்களுடைய மூத்தவர் பாசக்குரிய அன்பு அண்ணன் TM கண்ணன் அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டார். அதனை தொடர்ந்து உடம்பிலே கரட்டாந்தி மாதிரி இருந்தாலும் என் பாசமிகு அன்பு அண்ணன் காரியாவட்டியிலிருந்து இந்த கோயில் பாப்பாகுடி வருவரைக்கும் ₹1 காயின்ஸை மஞ்சள் துணியை முடிஞ்சு தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறார் சிரிக்க வைப்பதற்காக. மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உற்சாகம், சிரிப்பு, மகிழ்ச்சி இது 3 இல்லை என்றால் எந்த ஒரு கலைஞனுக்கும் மேடையிலே வேலை இல்லை. அது இங்கு உள்ள கலைஞர்களுக்கு பூரா கிடைத்திருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறுமுனிய கலையரசு, 7 மணிக்கு புயல் ராசு. இங்கே இருக்க ஆறுமுனிய சக்கரவர்த்தி நீங்கள் நினைக்கலாம் பெரிய லோடுமேன் நினைக்கலாம். சின்ன பைய கழுக்கோனாவுக்கு அரைஞ்சதுக்கு அழுதுட்டு வரேன் வீட்டிலேருந்து. பெருங்கொண்ட ஆளுவேன். போன தீபாவளிக்கு புசுவானை வைக்கிறதுக்கு போதையில் வேட்டியை தூக்கிட்டு போய் வச்சுருக்கேன். அண்ணே வேணாம்ண்ணே, அண்ணே என்ன சொல்லாதீண்ணே, அண்ணே அண்ணே புசுவானத்தை வச்சு விட்டு அங்கிட்டு ஒன்று வச்சுருக்கேன். கவட்டுக்குள்ள இருந்தது முண்டை கவனிக்கலை, சர்ன்னு அடிச்சிருக்கு. போதையில் அவன் சொல்லியிருக்கேன் யார் இதுக்குள்ளே யூரியா போட்டதுன்னு. ஒத்த மசுர் இல்லை. அதுதான் அந்த நிலைமை தான் உனக்கு. வாழ்த்துக்கள் மிஸ்டர் சட்டி கலப்பை. ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது. இந்த புதுக்கோட்டை மணிகண்டனை தெரிந்தவர்கள்லாம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இவன் நல்லவன், ஒரு வெகுளி. 2வது நகைச்சுவை சிந்தனை எல்லாத்துக்கும் வந்துறாரு. உன்கிட்ட நகைச்சுவை சிந்தனை இருக்கு ப்ரோ, வாழ்த்துக்கள். எதிர்த்து பேசுனீன்னா உன்னை காசை வெட்டிடுவேன். பேச மாட்டேனே. நீ இப்போ பாடுற பாட்டில் இங்கே இருக்க உறவுகள் பூரா தன்னை மறந்து கண்ணீர் வடித்து கைதட்டம். இப்போ நான் சொல்லவே இல்லை, பொத்து சொல்லாமல் ஏன் தட்டுற? அப்போ அவன் குளிர் விட்டு போக என்கிட்ட காலையில் 500 சேர்த்து கேட்பேன். சித்தப்பு இழுத்து விட்டு போயிடாத. அப்போ கேட்பேன்ல, எனக்கு பூரா ரசிகர் இருக்கா, 500 சேர்த்து கொடுன்னுவேன். நான் தெருவில் தெரியும், நீ வாழ. ஆ 500 நீ தர்றியா? டேய் இறங்கி கீழே விட. நீ பெட்டிக்கு வர மாட்டே. நீ உட்காரு, நீ மேலே ஏறி உட்காரு, நீ அப்படியே அந்த மாதிரியே. உண்மையிலே திறமையான ஒரு பாடகன் மணிகண்டன். இவனுக்கு அமைஞ்ச வாய்ஸு குரல் என்னன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? தேவா சார் வாய்ஸ். அந்த பாட்டு பூரா அழகா பாடுவேன். கை தட்டலாம். அவ மூத்திரத்தை வாங்கி குடி. உப்பு கச்சும்னே. உப்பு கச்சா லேசா மண்டவளத்தை சேர்த்துக்க. பிறகு தனி பயமையன். இந்த ஓனர் இப்படி சிரிக்க கட்டமா? எங்க அண்ணன் சிரிக்குது, நல்லா இருக்கணும். நீ சிரினே. சிரிச்சு சிரிச்சு ஒரு பட்டனை அத்து விட்டியனே. அதையும் பார்த்துட்டியா நீ? இன்னொரு 500 வாங்காம நான் போகவே மாட்டேன். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது. ஒவ்வொரு தமிழர்களும் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை தொழிலுமே உலகத்திலே புனிதமானவை. அதே உண்மை. ஊப்பரா மொட்டராக்கு போல. நீங்க எல்லாருமே நல்லா கவனிங்க ப்ரோ. யாராவது இந்த வேலைக்கு வா, மாதம் 1.5 லட்சம் நிற்கிது, இந்த தொழில் பண்ணணும் யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டேன்.
கொத்தனார் வேலைக்கு போறையே மதுரை டவுனுக்குள்ளே போனால் 1200 கிடைக்குமா? என்னத்த கையெல்லாம் பொத்து, என்னத்த கரண்டியை முடிச்சு டீ கடையை காலையில் திறந்து வச்சிருப்பாரு, போய் கேளு. மாதம் ஒரு 30,000 நிற்குமா? என்னத்த டீ தூள் வாங்கவே காசு இல்லை. அப்போ என்ன மாதிரி டெய்லி திறக்கிற? சேச்சிப்பு ஓட்டுற ஆள் அப்படித்தான். சேச்சிப்பு மைனிக்கு ஓட்டுற ஒரு 300 நிற்குமா? என்னத்த டீசலே வாங்க காசு இல்லை. அப்புறம் எதுக்கு ஓட்டிகிட்டே இருற? டைல்ஸ் என்னத்த? எல்லாமே என்னத்த? பொண்டாட்டியை போய் புருஷன் கேளு, பொண்டாட்டி கட்டினே 2 பிள்ளை பற்றி என்னத்த பத்து எல்லாமே என்னத்த கருவனத்தை. சிரிக்காதீங்க ப்ரோ, சிரிக்காம நேரம் பார்த்து போங்க. வெதரில் மிதிச்சு போறாது, அப்படியே போ. ஆனால் இந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு தொழில். எவ்வளவு வரிய எந்த கிளம்பிட்டான் பாரு. என்னத்தை என் பங்காளி இருங்க, பங்காளி டைலாக் மறந்து போகும் ப்ரோ. படுத்துறைய எவ்வளவு பெரிய பணம் வச்சிருந்தாலும் அவர் சொல்றதே அந்த ஊரே கேட்டாலும் இந்த பெட்டி மணிகண்டன் மாதிரி தொழில் செய்யக்கூடிய இந்த உறவுகள்கிட்ட தான் நம்ம குலசாமிக்கே பூவும் மாலையும் வாங்க முடியும். அப்படி ஒரு பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடிய தம்பி மணிகண்டன் சாலை ஓரத்தில் தன்னுடைய தாயினுடைய அரவணைப்புல பூ கட்டிக்கிட்டு இருந்தேன். புதுக்கோட்டையில் சாலை ஓரத்தில் சாக்கடை போயிட்டே இருக்கும். 10 வருஷம் ஆச்சு இவன் நாடக உலகத்துக்கு வந்து. யாருமே நாடகம் கொடுக்க முன் வரலை. என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னேன், என்னை காப்பாத்துங்கள் என்று சொன்னேன். நான் சொன்னேன், இந்த எம்கேஆர் மட்டும் ஒரு ஆள் கிடையாது, எனக்கு பல லட்சம் சொந்தக்காரா இருக்காங்க, கண்டிப்பா உன்னை காப்பாத்துன்னு அழைத்து வந்தேன். இன்னைக்கு மணிகண்டன் பேரும் புகழும் வாங்கும்போது அதில் கிடைக்க அந்த பெருமையும் அந்த மகிழ்ச்சியும் உன்னை விட எனக்கு தாண்டா பெருசா தெரியுது. அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவான் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்த வனனி என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் தெரிஞ்சது, அப்புறமா நீ என்று அப்புறம்தான் புரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே, கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்சே. ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே, கலங்கிடுவா புள்ளையினோ சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே, கலங்கிடுவா புள்ளையினோ சாவ கூட மறைச்சே. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ?
ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கலே, என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கலே. கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கலே. கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். உலகத்தில் தாயோட அன்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாதுன்னு நிரூபித்து விட்டான் தம்பி மணிகண்டனுக்காக. இந்த 50 ரூபா உன்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. அவன் என்ன பாட போறானோ. இந்த 50 எனக்கு சம்மந்தம் இல்லைங்கயா. சேப்பு சட்டை கப்ளிங் ஓஸ் குரூப் சார்பாக மணிகண்டன் அவர்களுக்கு 50 ரூபா. சின்ன கம்மா திரு நண்பர்கள் சார்பாக எனக்காக 100 ரூபாய் கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றினார். மிளகரணை, இந்த மிளகரணை கிராமத்துக்கு நான் வந்து 10 ஆண்டாச்சு. ஆனால் 10 வருஷம் ஆனாலும் அந்த மிளகரணை அந்த உறவுகளுடைய அன்பு மாறவில்லை. மிளகரணை மதுரை மிளகரணை கிராமம் சார்பாக மந்தையம்மன் கோயில் மாடு சார்பாக எனக்கு 501 அம்பளிப்பு கொடுத்த மறக்க முடியாத கிராமம் மிளகரணை அன்பு உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்குத்துவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். செல்வம்.
வாழ்த்துக்கள். பந்தய பிதாமகன் பாசத்துக்குரிய எனது அண்ணன் KSP கணபதி ரசிகர் சார்பாக பறவை அன்பு உள்ளங்கள் அம்பளி வழங்கியிருக்கிறார்கள். நல்ல வண்டி பந்தயத்திலே ஒரு திறமையான ஒரு தமிழன் எங்கள் அண்ணே கணபதி. வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணனுக்கு. அண்ணே வந்திருக்கா வரலையா? அதனைத் தொடர்ந்து எங்கு சென்றாலும் நாடகத்தை பார்க்க வருகை தரக்கூடிய எனது அன்பு சகோதரன் மதுரை மிஸ்டர் அபிநயா நடன கலை சங்கத்தினுடைய ஒரு திறமையான கலைஞன் குட்டக்கமல், எத்தனையோ வேஷம் போடக்கூடிய என் அன்பு சகோதரன் வெள்ளச்சாமி அவர்கள் 201 அம்பளிப்பு அளித்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி வாசிப்பு உண்மையிலே திறமையான ஒரு வாசிப்பு ப்ரோ. இப்போ யூடியூப்பில் ஒரு பாட்டு ரொம்ப டென்ட்டாக போய்கிட்டு இருக்கியா, பார்த்துருக்கியா? நீ என்னத்தை பார்த்த? உன் ஜட்டியவே பார்க்க மாட்டேன் முன்ட்ட 500 ஓட்டம் இருக்கும். இந்த பாட்டை நான் பாடுறேன், வாட்சி பழகிக்க. சீச்சி சீரனுண்ணி வாசி சீச்சி சீரனுண்ணி மெந்து பத்தல மகளோ வாசி இல்லைன்னா வீட்டுக்கு போக சொல்றான். இப்போ நான் பாடினா அதை வாசிப்பிய. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா அந்த தடியடு, ஏ தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா அந்த தடியடு, தாத்தா தடிய எடு கையில பொடிய பறக்க விட்டா தாத்தா. போதுமுடாங்க கோத்தா. பலவாத்திய மன்னன் உண்மையிலேயே எங்கள் அண்ணே வீட்டிலேருந்து வரும்போதே வித நெல் சோள குருணை அம்புட்டி அள்ளிட்டு வந்துட்டேன். பாவம் வேறு உட்காந்துருக்குது பாரு. சவராசக்காரங்க இந்த பீடா வைக்க போடா. பலவாத்திய மன்னன் அண்ணே சும்மா வானே, வா வர முடியாது, காலில் நீர் கட்டு. வா நன்றி. மதுரை மாவட்டம் வடக்கு தாலுகா கூலப்பாண்டி மறக்க முடியாது. பூரா என் சொந்தம் தான் பூராமே. வாதம்பி என்னப்பு மதுரை மாவட்டம் வடக்கு தாலுகா கூலப்பாண்டி கிராமத்தில் உள்ள எஸ் அருண் நாச்சியார் அவர்கள் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 இருப்பா. இந்த அட்டையெல்லாம் எங்கன்னு இருக்கிற ஒரு ஐஸ்கிரீமியா இருக்கு. இங்கிட்டு பார்த்தா மிளகாத்தூளா மிதக்குதடா. பொதும்பு SVG மருதையா. இது என்ன எழுதியிருக்க? குட்டே என்ன எழுதியிருக்க? கும்கி செல்வம் MKR வாழைக்காய். MKR வாழைக்கு சரி ஏதோ ஒன்று என் உறவு. பொதும்பு SVG மருதையா கும்கி செல்வம். நன்றி உறவே. மறுபடியும் எழுதிட்டு வாங்க, நல்லா இருப்பியா? 501 வாங்க தம்பி. என்ன போ ஏய் இது எதுக்கு தம்பி? வாங்கடா. எதுக்குடா வந்தாங்க? வேற எதுவும் கழுப்பு கழிச்சு கொண்டு வரல இல்ல மொட்டச்சின்னு போறாங்களே, எதுவும் சொல்லுங்கடா. ரூம்பாய் இதை சோதனைக்கு அனுப்பு. பொன்னாடி ஓத்தி கௌரவப்படுத்திய அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி. இந்த தம்பி எந்த ஊரு? பொதும்பு. சொல்லிட்டு போ. படக்குன்னு இருக்குல்ல. ஆமா வாங்க போறோம், உட்காருங்க. சிடோன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நகைச்சுவைக்காக சொல்லுவேன். புதுக்கோட்டை AK அருள் அவர்கள் திறமையான ஒரு பலவாத்திய சக்கரவர்த்தி. அத்தனை இசைக்கருவியும் மீட்ட தெரிந்த ஒரு நபர் என்றால் புதுக்கோட்டை AK அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
கை தட்டலாம். நீதாயா டிரைவர், உன்னையே தாண்டா வண்டி ஓட சொல்லணும். நீதான் டிரைவர், நீதான் ஆல்ரவுண்டு. அண்ணே வேற எதுவும் உள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா? வேற என்ன? கடலை பருப்பு 100 ரூபாய்க்கு கொடு. இது என்ன அடி? மைக்கில் சொல்லு. ஏய், சாமி இறக்குறியா? வந்த சாமி நிப்பாட்டுறியா? என்ன அடி இது? நடுவுல நிப்பாட்டி வச்சிருக்க பூப்பா. என்னடா தொண்டை உன் தொண்டை நடுவுல கேள்வி என்ன சொல்ற? ஏ உடுக்கடி சாப்பா. ஒரு உடுக்கையும் அடிக்கணும். உடுக்கடி உடுக்கா, இது உடுக்காமப்பா. நம்பிக்கிறோம் இல்லை, நம்மகிட்ட 200 ரூபா கேட்பேன். ஏன்னா வேற ஏதாவது சட்டார்னு காதில் அடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி விடு. என்ன ஐயாவு? என்ன என்ன? ஏ வேற எதுவும் நட்டுவக்கலை இதை பிடிச்சிட்டு வந்துட்டானடா? என்னடா கோயில் பாப்பாகுடி அருள்மிகு ஸ்ரீ சோனி கருப்பணசாமி மணி ஓசை நேரம் 11:05. டிங் டாங் டாங். இதுதான் புதுசாடா? ஏண்டா கிளட்டு போல. கோபு தாங்கி எக்ஸ்பிரஸ் டெல்லி செல்லும் பொழுது டீ இல்லாதனால் திரும்பி மதுரைக்கு வந்த பரிதாபம். வேற எதுவும் வச்சிருக்கியா? அண்ணே சண்டை மேளம். ஐயோ சண்டையில் தொட்டுவியா? சண்டை மேளம் அடினே. அண்ணே அண்ணே பூரா நம்ம தம்பி ஊரை உட்காந்துருக்காங்க. அடினே கேரளா சண்டை மேளம். என்னப்பா நாடா வேணாம்ட்டாலாம்? ஆரம்பிச்சிடா. எங்க ஊர் போக பசு நிக்குது. சிறுவாலை. அண்ணே சிறுவாலையா சிறுவலையா? வலைன்னு ஓடுறீங்க. தப்பு ப்ரோ, தப்பு ப்ரோ. சிறுவாலை ஜமீன் கிராமம் பால தண்டாயுதபாணி பாத யாத்திரை குழு சார்பாக எம்கேஆருக்காக ரூபாய் 501. சசி விக்கி பிரெண்ட்ஸ் கிளப் மேற்கு தெரு நண்பர்கள் வடக்கு தெரு நண்பர்கள் சார்பாக ரூபாய் 501. அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. என்னது உள்ள? என்ன என்ன இருக்குது? படபடன்னு வருது. போயில போட்டுனா வச்சிருக்கியா வண்ண ரோஜா? உடச்சு போட வேணாம், கழிச்சு போடுங்க. இது என்னன்னு சொல்லிட்டு போடணும். நான் பயப்படுவேனா? நான் சோதனை பண்ற அதிகாரியா? பறவையில் நானே பதட்டதான பேசிக்கிட்டு இருக்கேன். பறவையில் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உண்மையிலேயே இந்த உழைக்கும் கூலி தொழிலாளர்கள் சார்பாக அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறோம். யூடியூப் காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்துகிறோம். மறக்க முடியாது. நான் வர முடியல. அந்த டயத்தில் தான் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் லாரன்ஸ் மாஸ்டரோட நடித்த படம். இந்த வட்டம் வரேன்னா லேது லேது. என்ன தம்பி, நல்ல செருப்பை எடுத்து போட்டுப்போ. செருப்பை குண்டிக்கு போட்டு உட்கார ஒரே ஆளு தமிழன் தாண்டா. அதுல எத்தனை விட்ட இது வேணாலும் பண்ண மாட்டான். பறவையில் வள்ளிதர்மன் நாடகம் நடத்தும். தொடர்ந்து மறக்க முடியாது. உழைக்கும் கூலி தொழிலாளர்கள் அத்தனை அன்பு உள்ளத்துக்கும் எங்களுடைய நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி அண்ணே. பறவை பறவை நன்றி. தங்கப்பாண்டி அண்ணே, அது பொதும்பு தானே. அதலை தங்கப்பாண்டி அண்ணனுக்கு நன்றி. எல்லாம் நம்ம ஊர் தான். ஏன் வேர்க்குதே, ஏன் ஊரை மாற்றி சொல்லிவிட்டோம்னா அப்போ 1000 ரூபா விடு விடு. எங்கள் அண்ணே மூத்தவர் விடு. சைட் பார் விடுறேன். ரூம் பாய் நரேன் சார் சொல்லுங்க சார். அவர் நாடகம் பேசுனா பேச வேண்டிய என் மேனேஜர். நான் தூங்கி வெறியோட எந்திரிச்சு நிற்கிறேன். சாயந்தரம் சார் வணக்கம் சார், மாலை வணக்கம் சார் அப்படின்ட்டாரு. என்ன நரேன், நல்ல லேடிஸா கேட்குறாங்க சார். என்ன செய்ய, மண்டி ஓடு. உன்னை மேனேஜரா வச்சுக்கிட்டு நக்கின மாதிரி இருக்கும். மண்டி ஓட்டு என்னன்னு பண்றது? குப்பையை போய் அவன் கபக்கம் போடுறது கழிச்சு விடு. அண்ணே ஜண்டை மேலாம் ப்ளீஸ். அவன் வாசி காட்டா அவனை தூக்க.
இங்கே வாவேன். உள்ள கேசரி கட்டி வச்சிருக்கேன், வாங்கிட்டு போவேன். இங்கே வாவேன். இது என்ன மேலம்? ஏய், கேரளாக்காரங்க பார்த்தாங்கன்னா என்னை காசு வெட்டி போட்டுருவாங்கடா. இது சண்டை மேளமாக்க? இது சண்டை மேளம் கிடையாது. ஏதோ அடிக்கிறேன், மாடை ஊத்துறதுக்கு அடித்த மாதிரி இருந்துச்சு. சரி ஒத்துக்கிறேன், சண்டை மேளம் சூப்பர்ரா. ஒன்று 8 சண்டை வர போதுடா, சூப்பர்ரா. கை தட்டலாம். நான் நகைச்சுவைக்காக சொன்னேன். வேற ஒன்றை செய்தி விடி கூட கேட்க மாட்டாங்கடா அவனு. எல்லாரும் திறமையா வாச்சாங்க 3 பேரும். தாளக்கலைஞர் நீ என்ன செய்ய போற? சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைக்கக்கூடிய, ஏன்னா இந்த பேர் வந்து உலகத்துல கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். இவருடைய பேரு நீலகண்டன். என்னத்த நீளமா கண்டானோ நீலகண்டன் அவர்கள் சீன்தாளம். இங்க வாவேன், ஒருத்த நாடு ராமு. இங்க வா. உனக்கு 2 பிள்ளை ஆயிடுச்சு, இவ்வளவுதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன நைஸா கொஞ்ச நேரத்தை குளத்து அத்தி கிணத்து வெடி எரிஞ்சிட்டானோ. ஏலே தம்பி, அத்தா இப்போத்தே நீங்கள் எல்லாரும் சிரிச்சியே. அன்னைக்கு ஒரு ஊரில் அப்படித்தான் சின்ன பையில ஊரை என்ன பண்ணிவிட்டாங்க, பார்சல் சொல்லி கொடுத்துட்டாங்கப்பா. உள்ளே பார்த்தா அப்படியே இந்த 2 தலை பாம்பு இருக்கும் பாரு, அதை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு தான் பயந்து கிடக்கு. இந்த யார் கண்டா திடீர்னு கிணத்து வெடியை கூட விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நான் பாட்டுக்கு பட்டாருன்னு அடிச்சு ரத்தம் வந்தால் கூட நீங்களாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இங்கே ஒரு எம்கேஆர் காமெடி பண்ணுறாரா ஒய்யின்னு அங்கே சுட்டாலும் சுடுவாங்க. என் அன்பு தம்பிக்கு ரொம்ப நன்றி தம்பி. பேரவாப்பா நீ அடிச்சதுக்கு நான் சொல்லணுமாடா. ஆனையூர் ஸ்ரீ மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமி குழு வீரர்கள், ஆனையூர் என் அன்பு தம்பிகள் அத்தனை பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். நீலகண்டேன் இங்க வா. தப்புச்சு ஓடுறிய பெட்டி ராஸ்கல். யாரை கேட்டு தாளத்தை இத்தனை குத்து குத்துன? இதெல்லாம் குத்தக்கூடாது. உனக்குத்தே லேசா சைடு வாங்குது. லைட்டா தடவிக்கிட்டு அப்படியே வைய நீலகண்டா. போய் பல்ல வளைக்கிட்டு மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணு போ. கோல்கட்டை வாக்கு என்ன பல்லு வளைக்கிட்டு தான் மண்டி போடணுமா? சாமியோன கருப்பு மக்களை எல்லாம் காக்குறானையா. கோவில் பாப்பா குடி கிராமத்துல சாமி ஐயா பொல்லாத சோன கருப்பனா. சோன கருப்பே தத்துருமா இருக்கிறாரையா. மக்களை எல்லாம் சோன கருப்பு காக்குறானையா. சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. கள்ளிசரி காளி முனியந்தா. கள்ளிசரி காளி முனியந்தா. கோயில் பாப்பா குடி தம்பி சோன கருப்ப பார்க்கத்தான வந்து நிக்கிறானையா. கோவில் பாப்பா குடி கிராமத்துல சாமி ஐயா பொல்லாத சோன கருப்பனா. சோன கருப்பே தத்துருமா இருக்கிறானையா. சோன கருப்பு மக்களை எல்லாம் காக்குறாரையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகருப்பா. 18 படிகருப்பா. 18ஆம் படியா சோன கருப்ப பார்க்கத்தான வந்துதான நேராச்சியா.
கோவில் பாப்பாவுடி கிராமத்துல சாமி எல்லாம் குடியாக இருக்குது வாரையா சாமி எல்லாம் தத்துருமா காக்குது வாரையா கோவில் பாப்பாவுடி மக்களை எல்லாம் சாமி ஊரா தத்துருமா காக்குது வாரையா இன்னமே மைசூர் பேர சொல்லாம போட்டுருவாங்க அது மைசூர் பேர சொல்லு ஆடல் அரசி அபிநய சுந்தரிகள் நாட்டிய தாரகைகள் சிரிப்பழகி புன்னைய அரசி புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் ஒரு நடன மங்கை அதனைத் தொடர்ந்து எங்கள் புதுக்கோட்டையை சேர்ந்த ரஞ்சிதா அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து போட்டா சிவன் ஜாதி அரைச்ச மாவே அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா ராம கதைய கேட்போமா இல்ல வளர்ச்சி பார்ப்போமா எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடி எம்மா 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 எம்மம்மா. நீங்க பாடி என்ன பண்ண போறீங்க அப்புறம் கடைசி வரைக்கும் அங்கேயே நிக்க வேண்டியதான் நான் டோல் கட்டு மாதிரி வேடிக்கை மட்டும் பாரு மருதமணி எல்லா வேலையும் பார்த்துருவேன் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா சிலுக்குவார் வட்டி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலைவர் சார்பாக அன்பாலயத்துக்காக சின்னக்காலை தலைவர் அவர் சார்பாக 501 நன்றி அன்பு உறவே. எனக்கு ஏதாச்சும் பொண்ணு பாருனே. உனக்கா ஒரு 2 ரூபா கொடுத்துட்டு இதை ட்ரை பண்றியா? நல்லா இருக்காது. தெள்ள தெளிவாக இங்கே ஒளி அமைத்து இந்த கோயில் பாப்பாவடி கிராமத்துக்கு மேலும் மேலும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களது 75 ஆண்டு கால துவக்க விழாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற RS சுந்தரம் ரேடியோஸ் மதுரை RS சுந்தரம் பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா RS சுந்தரம் திறமையான மைசன் ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு RS சுந்தரம் மைசட்டுமா இருப்பிடம் மதுரை 16மா எங்க வாழ்க வாழ்க RS சுந்தரம் நீங்க வளர்க வளர்க RS சுந்தரம். நாடகத்தை காண வருகவர்கன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம 13 வகை கரைகாரர்கள் சாமியாடி வகைரார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கோயில் பாப்பாகுடி இந்த நாடகத்துக்கு திறந்த முறையிலே நாங்கள் நடித்தாலும் இந்த உலகம் உள்ளவரை உங்கள் கைபேசியிலே இருக்க வைப்பது யார் என்றால் யூடியூப் சேனல். என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இத்தனை அன்புறவுகளை ஒன்று சேர்த்தது யூடியூப் சேனல் முருகன் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ முட்டக்கண்ணு மச்சேன் வணக்கம். உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த என் அன்பு தெய்வம் பிள்ளையார் சொல்லி போட்டு எனக்கு நாடக பாடத்தை எழுதி கொடுத்து உலகத்திலே பெரிய ஒரு நாடக கலைஞனார் வருவேன் என்று சொன்னார் என்னுடைய ஆசான். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தை பிறந்தவர் SS மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையில் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே பெத்த தாய் தகப்பனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், பெத்த தாய் தகப்பனுக்கு நல்லதொரு பிள்ளையாக பேர் வாங்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன். எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமையில் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் நானும் என்னுடைய அன்பாலய மக்களும் இருக்கிறோம். MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் MK ராதாகிருஷ்ணன் என்ற பெயர் வைத்தார்கள் எங்க அப்பா அம்மா. அந்த பெயரெல்லாம் இன்று காலப்போக்களை மறந்து விட்டார்கள். MKR பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன்.
இத்துடன் உரையை முடிக்கிறேன். நீ நன்றி. பொட்டு வச்சே தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடோ தொட்டு தொட்டு எடுத்து வரும் ஜோரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி டான்ஸுக்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாங்கம்மா. இளைஞர்கள்லாம் காத்திருப்பது உங்களுக்கு தானம்மா. வாங்கம்மா வாங்கம்மா அவடைய கட்டிட்டலாமா வெளியே வாங்கம்மா. ஐயோ அதுக்கு டான்ஸுக்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாங்கம்மா. ஏய் கோத்தா இளைஞர்கள்லாம் காத்திருப்பது உங்களுக்கு தானம்மா. வாங்கம்மா வாங்கம்மா மங்கு மகனு தவுங்கம்மா. மருதமணி என்ன பண்றியாமா? ஐயோ டான்ஸுக்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாங்கம்மா. இளைஞர்கள்லாம் காத்திருப்பது உங்களுக்கு தானம்மா. வாங்கம்மா வாங்கம்மா சீக்கிரம் வாங்கம்மா. வர்றேன் வர்றேன்.